சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் சிந்திக்க இருக்கிறதான வேத பகுதி ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இங்கே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லும் போது நாம் எதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்கும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் என்பதுதான் நம்முடைய தலைப்பா இருக்கிறது. முதலாவது நாம் எதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. மனம் திரும்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். முதலாவது காரியம், மனம் திரும்ப நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் மனம் திரும்புதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்கிறதான இந்த மீட்பை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் சொன்னார். ஏனென்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியவர்கள், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எனவே மனம் திரும்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு மனம் மாற்றம் மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. மனம் மாற்றம் முக்கியமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு மனம் மாற்றமா அல்லது மதம் மாற்றமா என்று பார்க்கும்போது இன்றைக்கு அநேகர் மதம் மாறுகிறார்களே தவிர மனம் மாற்றத்தை காணவில்லை. இன்றைக்கு மனம் மாற்றத்துக்கு முக்கியமான காரியம் என்னவென்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து என்னுடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்து அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் வாயினால் அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மனம் மாற்றத்தை நாம் அடைகிறோம். என்னுடைய பழைய வாழ்க்கை கடந்து போய் விடுகிறது, புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நான் கடந்து வருகிறேன். இதுதான் மனம் மாற்றம். ஆனால் மதம் மாற்றம் என்று சொல்லும் போது என்னுடைய வியாதிக்காகவோ என்னுடைய சுகத்துக்காகவோ அல்லது என்னுடைய கடன் பிரச்சனைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ இயேசுவை தேடி வந்து நான் சும்மாவே போய்விடுவது மனம் மாற்றம் அல்ல. மனம் மாற்றம் என்பது நம்முடைய மனதை மாற்றக்கூடிய காரியம். நம்முடைய மனதில் உள்ள காரியங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். முன்பு கிறிஸ்துவுக்கு பிரியமற்றவனாய் நான் வாழ்ந்தேன், இப்பொழுது நான் அவருக்கு பிரியம் உள்ளவனாய் அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட வேண்டும். அதுதான் அவர் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுக்கிறார். எப்பொழுது என்றால் மனம் மாற்றம் அடையும் போது, மனம் திரும்பும் போது. யோவான் ஸ்நானம் சொல்லும் போது கூட மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு தண்ணீரினால ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களை கூட பார்க்கும்போது எதற்காக நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க என்று கேட்டாக்கா அவருக்கு தெரியாது. பாஸ்டர் சொன்னார் அதனால நாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம், இவர் சொன்னார் அதனால நாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம், என்னுடைய வியாதி சுகமாச்சு நாங்க அதனால ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம், பண பிரச்சனை தீர்ந்தது அதனால ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம், இப்படியாக சொல்லி கடந்து போய் விடுகிறார்கள். இது ஞானஸ்நானம் அல்ல. உண்மையான ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம். அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் எல்லாம் இதோடு அடக்கம் பண்ணப்படுகிறது என்பதை சொல்லி தண்ணீரினாலே மூழ்கி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக உயிரோடு வருகிறதான அந்த காரியம் ஞானஸ்நானம். இன்றைக்கு அதை புரிந்து கொண்டவர்களாய் இந்த ஞானஸ்நானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு மனம் திரும்பாமலே ஞானஸ்நானம் எடுப்பதனால அது மதம் மாற்றம் ஆகிறதே தவிர அது மனம் மாற்றம் அல்ல, மனம் திரும்புதல் அல்ல. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் ஏன் இடறி போய் விடுகிறோம் என்று பார்க்கும்போது அநேக காரியங்கள், தவறான உபதேசங்கள், தவறான காரியங்களை நாம் கேட்கிறதுனால தான் நாம் இடறி போய் விடுகிறோம். இன்றைக்கு
நாம் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டோமானால், உண்மையான காரியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் உண்மையாகவே நாம் மனம் திரும்புவோம். சபைக்கு நேராக நாம் நடத்தப்படுவோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நம்முடைய நித்தியத்துக்குள்ளாய் நம்முடைய பெயர் எழுதப்படும். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடியாலே கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறார். இந்த கடிந்து கொள்ளுதலை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், மனம் மாற்றம் அடைந்தால் மட்டும்தான் இந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் கடிந்து கொள்ளுதலை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் உங்களை கடிந்து கொள்ளும் போது அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் கடினமா பேசுறார், இவர் கடினமாய் திட்டுகிறார், என்னதான் திட்டுகிறார் என்று சொல்லி அந்த சபையை விட்டு நாம் வெளியேறி விடுகிறோம் இன்றைக்கு. ஏனென்றால் அது மனம் மாற்றம் அடையாதபடினாலே இந்த காரியத்தை நம்மளால சகிக்க முடியல. மனம் மாற்றம் அடைந்திருப்போமானால் இந்த காரியத்தை நாம் சகித்துக் கொள்ள முடியும். சகிப்பு தன்மை நமக்குள்ளாய் வந்துவிடும். மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளாய் வந்துவிடும். எனவே மனம் மாற்றம் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வேதத்துல நாம் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல கூட சபைகளுக்கு அவர் சொல்லும் போது, மனம் திரும்பு, இல்லாகட்டி உன்னிடத்துல உன் விளக்கு தண்டை உடைத்து போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நரகத்துக்களே தள்ளப்படுவா என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு மனம் திரும்புதல் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில. இன்னைக்கு நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, மனம் மாறி இருக்கிறோமா, அல்லது மதம் மாறி இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், மனம் மாறி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனா, அல்லது மனம் மாறாமலே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேனா என்பதை நான் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே மனம் மாற்றத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் என்னுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுப்போம். இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கும் போது நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது, நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் மாறுகிறது. எனவே மனம் திரும்புதல் மிக மிக அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆத்மா மீட்பை நாம் பெற்று இருக்கிறோம். மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆத்மா மீட்பை நான் பெற்று இருக்கிறேன். இந்த ஆத்ம மீட்பை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த ஆத்ம மீட்பு என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த ஆத்மாவை ரட்சித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆத்மாவை திருடும்படியாக சாத்தான் பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள், ஆத்ம மீட்பை பெற்ற ஜனங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இப்படிப்பட்ட ஆத்ம மீட்பை பெற்ற ஆத்மாவை காத்து கொள்ளக்கூடிய இந்த ஜனங்களை தான் பிசாசானவன் வஞ்சிக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பரலோக ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். இன்றைக்கு என் பெயர் எழுதப்பட்டு விட்டது என்று நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் அந்த பெயரை கிறுக்கி போட அவருக்கு வல்லமை உள்ளது. மோசையிடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை நான் கிறுக்கி போடாதபடிக்கு என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பெயரை அவர் கிறுக்கி போடக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் இந்த ஆத்ம மீட்பு. கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்தம் முடிவு வரைக்கும் நிலை நிற்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வருகிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளாக வருகிறார்கள். ஆனால் கொஞ்ச காலம் போன பிறகு அவர்கள் சபையை விட்டு நின்று விடுகிறார்கள், பின்மாற்ற நிலைமைக்கு போய் விடுகிறார்கள், பழைய வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி விடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது, வஞ்சிக்கப்பட்டு போகிறதான காரியம், அல்லது சரியான உபதேசம் இல்லாத காரணம், அல்லது சரியான ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறது தான் காரணம். இன்றைக்கு அந்த ஆத்ம மீட்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால்
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லும் போது அவள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வருகிறார்கள். அவள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள். ஆனால் நடுவில் அவருடைய வாழ்க்கை மாறினபடினாலே அதை சுதந்திரிக்க முடியாமலே போய்விட்டது. இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு நேராய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் விட வேண்டிய காரியத்தை விட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் செய்ய வேண்டும். அதுதான் நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களை களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று எண்ணி, அவனுக்கு தெரியுது கொஞ்ச காலம் தான் நமக்கு இருக்குது, இவனை எப்படியாகிலும் நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும், ஆண்டவரை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கிரியை செய்கிறதான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆத்ம மீட்பை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆத்மாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவை கர்த்தரை நோக்கி காத்திரு, என் ஆத்மாவை கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று அவர் சொல்லுகிறார். என் ஆத்மாவை கர்த்தரோடு பேசிக் கொண்டிரு என்று அவர் சொல்லுகிறார். ஆத்மாவோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? இன்றைக்கு உலக காரியத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆத்ம மீட்பராகிய இயேசுவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஆத்மா மிக விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட இந்த ஆத்மா, அவராலே மீட்கப்பட்ட இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவை இழந்து போய்விடக்கூடாது. இந்த ஆத்மாவை நாம் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் இந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படியாக நமக்கு கிருபை தருவாராக. மூன்றாவது நாம் பார்க்கும்போது 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இன்றைக்கு அழைப்பை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த அழைப்பில இருக்கிறோம்? அழைப்பை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, ஊழியத்திலே அழைப்பு, ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் எந்த விதமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற அழைப்பு, அல்லது அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சபைக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷியும், ஒவ்வொரு தேவ பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொருவரும் அவராலே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவரால் அழைக்கப்படாமல் ஒருவனும் சபைக்குள்ளாய் வர முடியாது. ஏனென்றால் சபை என்பது அவருடையது. அவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று அவர் சொல்லுகிறார். இந்த சபைக்குள்ளாய் வர வேண்டும் என்றால் அவருடைய அழைப்பு இருக்க வேண்டும். ஒரு திருமணத்துக்கு நாம் போக வேண்டுமானால் அந்த திருமணத்துக்குரிய அழைப்பை நாம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த திருமணத்திற்கு நாம் போக முடியும். இல்லை என்றால் அந்த அழைப்பை நாம் பெறாவிட்டால் அந்த இடத்துக்கு நாம் போக முடியாது. அதே போல ஒரு சபைக்குள்ளாய் நான் வர வேண்டுமானால் அவராலே நான் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் என்னை அழைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அந்த சபைக்குள்ளாக போக முடியும். இன்றைக்கு நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் இந்த கேள்வி இருக்க வேண்டும். எதற்காக நான் அழைக்கப்பட்டேன்? எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்? எதற்காக இந்த சபையில நாட்டப்பட்டிருக்கிறேன்? எதற்காக இந்த சபைக்குள்ளாய் நான் வந்திருக்கிறேன் என்கிற கேள்வி நமக்குள்ளே இருந்ததானால் நாம் சரியான பாதையை நோக்கி போக முடியும். இன்றைக்கு அழைப்பை குறித்து வேதம் அநேக காரியங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு நாம் அழைப்பை பெற்றவர்களா இருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் நிலை நிற்க வேண்டும். அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நாம் இடறி விழுவோமானால், அந்த அழைப்பை நாம் விட்டு போய் விடுவோமானால் நாம் பெற்ற ரட்சிப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே அழைப்பில நாம் உறுதியா இருப்போம். அழைப்பை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருப்போம். நான்காவதாக பார்க்கும்போது 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஜெபம்
பிரேயர் இஸ் த மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த லைஃப். பிரேயர், ஜெபம் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஜெபம் தேவனோடு கூட உள்ள உறவை காண்பிக்கிறது. தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது ஜெபத்தின் மூலமாக தான் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவதிலே ஜெபத்திலே தரித்திருக்க உறுதியா இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று இந்த ஜாதி பிசாசு போகாது என்று அவர் சொல்கிறார். ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. தலைவர்கள், முன் வாழ்ந்த தலைவர்கள், பரிசுத்தவான்கள் சொல்கிறதான காரியம் என்னவென்றால், மூளை அறிவினாலே சாதிக்க முடியாததை முழங்கால் சாதிக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு முழங்கால் படியிடும் போது, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் போது அது ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது. வேதாகமத்தில் அநேக ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். அன்னாள் ஜெபித்த போது அவள் பதில் பெற்றாள். ஆகார் ஜெபித்த போது அவள் பதில் பெற்றாள். சாமுவேல் ஜெபித்த போது பதில் பெற்றார். எலியா ஜெபித்த போது பதில் பெற்றார். இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த போது பதில் கிடைத்தது. இன்றைக்கு நாமும் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அதிகாலை ஜெபம் என்பது முக்கியமாய் காணப்படுகிறது. அதிகாலையிலே நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காலையில் நம்மை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக உபதேசிப்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் வளரவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. உபதேசம் பண்ணுகிறதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதை உபதேசிக்க வேண்டும், எந்த உபதேசத்தை நாம் உபதேசிக்கிறோம், வேதத்தின் அடிப்படையில் என்னுடைய உபதேசம் இருக்கிறதா அல்லது மாறாக வேற உபதேசத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறனா என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து உபதேசத்தை நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம், அந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். உபதேசத்தை நாம் மாற்றினோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும். இன்றைக்கு உபதேசம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு. இன்றைக்கு சபையிலே இல்லாத ஒன்றை இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுதல். இன்றைக்கு பார்க்கும்போது மனுஷ இருதயத்துக்கு ஏற்ற பிரசங்கங்கள், மனுஷனை பிரியப்படுத்துகிற பிரசங்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு இருக்கிறது. ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதமான உபதேசங்கள், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண வேண்டும். கடிந்து கொள்ளுதல் என்பதுதான் மனுஷனை பக்குவப்படுத்தும், மனுஷனை தேவனுக்கு நேராய் நடத்தும். நாம் கடிந்து கொள்ளப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சீர்பொருந்துகிறது. கடிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் சீர்படவே முடியாது. இன்றைக்கு நாம் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உபதேசிக்கிறதிலும் உபதேசம் பண்ணுகிறதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். திருவசனத்தை உபதேசம் பண்ண வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசம் பண்ணி என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். இப்படியாக நாமும் கூட உபதேசம் பண்ணுகிறதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆறாவதாக நாம் பார்க்கும்போது கடைசியாக 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்திலே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆறாவதாக கடைசியாக அவருடைய சந்நிதியை நாம் காணப்பட வேண்டும். அவர் இருக்கிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் சந்நிதி என்று சொல்லும் போது இந்த உலகத்திலே சபையை குறிக்கிறது. சபைக்குள்ளாய் வந்து நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிறவர்களா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கரை திரை பிழையற்றவர்களாய் நாம் இருக்கும் போது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகி இருக்கிற தேவன் அங்கே வாசமா இருக்கிறார். பரலோகத்திலே அவர்கள் வாசமா இருக்கிறார்கள். சிங்காசனத்திலே வீற்று இருக்கிறார். சிங்காசனம் அங்கு இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். அங்கு நாம் போக வேண்டுமானால், அவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டுமானால், அவர் சந்நிதியின் முன்பாக நாம் காணப்பட வேண்டுமானால், நாம் பிழையற்றவர்களாய், நாம் கரையற்றவர்களாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
எனவே இந்த உலகத்திலே அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை அனுதினமும் தேடுகிறவர்களாய், தாவீதை போல தாவீது தினந்தோறும் அவருடைய சமூகத்தை தேடினான். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவனாய் இருந்தான். இரவும் பகலும் அவருடைய சமூகத்தை தேடி நாடினான். இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நிச்சயமாக அவருடைய சமூகத்தை தேடி நாடு அவருடைய சமூகத்திலே காணப்பட முடியும். எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அசதியா இருந்தோமானால் எல்லா கரைத்தையும் நாம் இழந்து விட்டு நரகத்துக்கு போய் விடுவோம், நரகத்துக்குள்ளாய் நாம் தள்ளப்படுவோம். எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து மனம் திரும்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அழைப்பை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உபதேசிப்பதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா, எங்களோடு பேசின இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. நாங்கள் ஜாக்கிரதையா இருந்த ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே காணப்படும்படியாக ஆண்டவரே, உம்மோடு கூட உறவு கொள்ளும்படியாக உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் ஆண்டவரே விலகி இருப்போமானால் ஆண்டவரே, எங்களை சரி செய்த ஆண்டவரே, திரும்பவும் அந்த காரியத்தில் ஆண்டவரே பாண்டவர்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் பிரச்சயமா இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.